ஹாய்! இன்னைக்கு ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிறது ரவையில் எப்படி புட்டு செய்கிறதுன்னு சொல்லி. ரவையில் புட்டு செய்ய இயலுமா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த அளவுக்கு சுவையான ரவை புட்டு ஒன்று கிடைக்குமான்னு சொல்லி. சாதாரணமாக நம்ம ரவையில் உப்புமா தானே செய்வோம். உப்புமா நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு உணவு. அதனால் ரவையில் இந்த மாதிரி புட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே குயிக்காகவும் செய்ய முடியும். அதே நேரம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு தேவையான மரக்கறிகள் எல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு தேங்காயும் திருவி வச்சுட்டேன். பாருங்கள் என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். முதல்ல வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதோட ஒரு பச்சை மிளகாய் எடுத்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். போஞ்சி கொஞ்சம் எடுத்து இந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு மரக்கறி எடுத்துக்கோங்க. கேரட்டும் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். அதோட லீக்ஸ் எடுத்து சின்னதாக வெட்டி வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பூ திருவி வச்சுருக்கிறேன். முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ளே ரவையை போட்டுக்கிறணும். என்கிட்ட 4 கப் ரவை இருந்துச்சு. அதனால் 3 கப் ரவையாக காரமான ரவை புட்டுக்கும் மீதி ஒரு கப்பை இனிப்பான புட்டுக்கும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி அப்போ காரமானதை முதல்ல பார்ப்போம். அந்த ரவைக்குள்ளே தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறணும். நான் முதல்ல ஒரு அரை தேக்கரண்டி தான் போட்டேன். பிறகு தேவைப்படுற மாதிரி பார்த்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறலான்னு சொல்லி. அதுக்குள்ளே நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், கேரட், போஞ்சி, அதோடு சேர்த்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற மிளகாய், அதோட லீக்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா அப்படி பிசையணும். இப்போ இதில் நான் முதல்ல தண்ணி சேர்க்கலை. ஏன்னா வெங்காயத்தில், கேரட்டில், லீக்ஸில் இதிலெல்லாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் விடும். அப்போ அந்த தண்ணியிலேயே முதல்ல நல்லா பிசையணும். சில நேரம் தண்ணியாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம தண்ணி சேர்க்கவே தேவையும் படாது. அப்போ இன்றைக்கி எனக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டேன். ஏன்னா அப்போ கொஞ்சம் அந்த இல்லாட்டி ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு நல்லா அந்த புட்டு பதம் வர வரைக்கும் நல்லா பிசையணும். ஏன்னா நம்ம மேலால் போட்டு விட்டுட்டா அந்த மரக்கறி அதோட கூட சேராது. அப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா அதோட அந்த சாறு சேர்ந்து நல்ல புட்டு பதத்துக்கு வரும். பாருங்கள், அதை நான் இப்படி பிசைகிற நேரம் உங்களுக்கு விளங்கு தானே, அந்த மாதிரி புட்டு பதம் வரணும். ரொம்ப அந்த பிசைகிற நேரம் ஒட்டக்கூடாது. பாருங்கள், இந்த பதம் வர வரைக்கும் நம்ம தண்ணி லைட்டாக போட்டு அதை பிசைஞ்சு எடுத்து வச்சிடணும். அப்போ கூடுதலாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. அதை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு மூடி ஒன்று போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. அப்போ அந்த நல்ல தண்ணியெல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் நம்ம புட்டு செய்கிறதுக்கு முதல்ல இன்னொரு தடவை கிளறி மட்டும் விட்டால் போதும். பாருங்கள், இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூடியை போட்டு அப்படியே வச்சுருவோம். இப்போ நம்ம இனிப்பான புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே ஏன்னா அதுக்கு மரக்கறி குறைவாக இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் சேர்த்து இப்படி பிசையணும். அதோடு நான் கேரட் மட்டும்தான் சேர்க்க வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இதுக்குன்னா ஒரு அரை தேக்கரண்டி மாதிரி போட்டாலே போதும். அதோடு சேர்த்து தேங்காய் பூவை சேர்த்துருக்கேன். ஏன்னா தேங்காய் பூ சேர்க்குற நேரம் அதில் கொஞ்சம் அந்த புட்டு இனிப்பு புட்டு தானே, அப்போ நம்ம சீனி எதுவும் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ அதோடு சேர்த்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற கேரட்டை அதுக்குள்ளேயே போட்டு நல்லா பிசையணும். நான் இங்கே தேங்காய் பூ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கிறேன். போட்டுட்டு அப்போ இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா வேறு மரக்கறி இல்லை தானே. அப்போ அதோட அந்த கேரட்டையை சேர்த்த பிறகு அதுக்கு தேவையான அளவு அந்த தண்ணி பார்த்துக்கிறேங்க. ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. அப்படியா இருந்தால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு அதை நல்லா பிசைஞ்சு வச்சுடுங்க. அதையும் அதே மாதிரி ஒரு மூடி போட்டு பிசைஞ்சு வச்சு விட்டுறணும். அப்போ ரெண்டையும் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடணும். இப்போ பாருங்கள், நான் முதல்ல பிசைஞ்சு வச்ச காரமான புட்டை எடுத்து பார்க்குறேன். அதுக்குள்ளே கொஞ்சமாக அதுக்கு ஒரு அவ்வளோ புட்டுக்குமே 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்து பிசைஞ்சு விடணும். நிறைய போடலை, ஏன்னா நம்ம பிறகு சேர்க்குறதுனால. அதுக்கப்புறம் புட்டு பானையை எடுத்து அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சுட்டு மேலே அந்த புட்டு குழாயையும் வச்சு அதுக்குள்ளே இருக்கிற அந்த தட்டையும் போட்டு மூடி வச்சு தண்ணியை சுட விடணும். பாருங்கள், தண்ணி சுட்டுருச்சான்னு பார்க்குறதுக்கு பார்த்தா மேலே ஆவி வரும். ஆவி வரும்போது தண்ணி சுட்டுருச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து அதுக்குள்ளே கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுட்டு பிசைஞ்சு வச்ச இனிப்பு புட்டுலேருந்து 2 கரண்டி போட்டிருக்கேன். போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் 2 கரண்டி போட்டுட்டு அதே மாதிரி இன்னும் தேங்காய் பூ போட்டு இன்னும் 2 கரண்டி போட்டு மேல் பகுதியில் தேங்காய் பூ கொஞ்சமாக போட்டு அதை மூடி கொதிச்சுக்கிட்டு இருக்க புட்டு பானைக்கு மேலே அந்த புட்டு குழாயை கொண்டு போய் வைக்கணும். நான் இன்றைக்கி இந்த புட்டு அவிக்கிறேன் என்னோடய அவுட்டோர் கிச்சனில். பாருங்கள், முதல்ல ஒரு நிமிஷம் ஆகிற நேரமே ஆவி வர தொடங்கிடும். இந்த ஆவி நல்லா வர வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் மாதிரி வைக்கக்குள்ள நல்லா ஆவி தொடர்ந்து அந்த 3 ஓட்டையிலையும் வரும். அப்போ அந்த நேரம் தான் இது வெந்துருச்சின்னு அர்த்தம். பாருங்கள், வெந்த பிறகு இந்த மாதிரி பின்னுக்கால ஒரு கரண்டியை வச்சு இப்படி குத்தி விட்டோம்னு சொன்னால் நம்மளோட புட்டு ரெடியாகி வெளியே அழகாக வந்துடும். பாருங்கள், இதில் அழகாக அந்த தேங்காய் பூ
கேரட் எல்லாம் அழகாக வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளோட காரப்புட்டை செய்வோம் பாருங்க. கரண்டியில் போட்டு கிண்டுற நேரம் ரொம்ப தன்மையாக இல்லாமல் புட்டு மாதிரி இருக்குது தானே. இப்போ அதே மாதிரி அந்த புட்டு குழாயை எடுத்து அடியில் தேங்காய் பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 கரண்டி ரவை புட்டையும் போட்டுட்டு திருப்பி அதே மாதிரி தேங்காய் பூ கொஞ்சம் போட்டு திருப்பியும் 2 கரண்டி ரவை புட்டையும் போட்டுட்டு மேலே தேங்காய் பூ கொஞ்சம் போட்டு மூடி வேக விடணும். அதே மாதிரி வேக விடணும். நல்லா ஆவி வர வரைக்கும் வரணும். பாருங்கள், இந்த ஆவியும் 3 ஓட்டையிலையும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த நேரம் கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வரக்குள்ளே அது வரும். அடுத்தது நீங்கள் இந்த புட்டு போடும்போது ரொம்ப இறுக்கி போடக்கூடாது, லூஸாக விடணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். இன்றைக்கி நான் காரமான புட்டுக்கு நல்லாவே காரமான ஒரு மீன் சொதி தான் வச்சுருக்கிறேன். இதில் மீன் தலையை போட்டு தான் இந்த கார சொதியை வச்சுருக்கிறேன் பாருங்கள். அதோட ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஸ்பெஷலான லுணுமிரி சம்பளையும் செஞ்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த ரவை புட்டோட அதை சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு இந்த இனிப்பு புட்டை செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு வாழைப்பழமும் வச்சு அதுக்கு சீனி கொஞ்சம் போட்டு இல்லாட்டி கருப்பட்டி இல்லாட்டி தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றி அதோடு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போ உப்புமா பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே இந்த 2 வெரைட்டியில் எதை வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். இதை நான் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க, நீங்களே செஞ்சு பாருங்கள். அதோட உண்மையான டேஸ்ட்டு உங்களுக்கு புரியும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள். அதே நேரம் என்னோடய இந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு இந்த ரெசிபி வேணும்னு கேட்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதை பார்த்து நீங்களும் செய்யுங்க. அதே மாதிரி துஷ் ஹோம் குக்கிங்கை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.